வணக்கம், வெல்கம் டு கங்காதேவி கிச்சன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க, என் பேத்தி வைக்க போகிறா. இப்போ வாங்க, குழம்புக்கு தகுந்த மசாலா என்னென்ன போட்டு வறுத்துக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து மசாலா அரைக்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் போட்டோடனே நான் வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டாரு, இது வந்து கல்பாசி, பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். உள்ள போட்டு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயம் நான் அரிஞ்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணா நீ கட் பண்ணாம கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்கும் போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்தா வந்து டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். வதக்கலாம். இப்போ இது லெஃப்ட் இந்த அளவுக்கு வதங்கினோடனே நான் வந்து 3 டீஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன். அப்புறமா 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினோடனே நான் வந்து 1/2 மூடி தேங்காய் எடுத்து திருவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து தேங்காய் போட்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து 4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த தேங்காய் போட்டு நல்லா இந்த அளவுக்கு நுரைச்சி வந்திருக்கு. நல்லா நுரைச்சி வரணும் இந்த மாதிரி எண்ணெய். அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு குழம்பு எப்படி தாளிக்கிறது நாங்கள் பார்க்கலாம். குழம்புக்கு போகிறேன். இந்த மாதிரி 1 கரண்டி எண்ணெய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நான் வந்து அதே கரம் மசாலா எடுத்து கொஞ்சமாக சோம்பு மட்டும் சேர்த்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரியட்டும். நான் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, சின்ன வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இது கொஞ்சம் பேஸ்ட் போட்டு நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இது நல்லா மசிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. நான் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் தனியாத்தூள்,
இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போட்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ அதை போட்டு நல்லா மசாலாவோட பரட்டிக்கலாம். குழம்பு பார்க்கலாம் சிக்கனை. சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கு. தண்ணி ஊற்றிடாதீங்க, எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும். சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பொடியாக நிற்கிறேன். கொத்தமல்லி பொடியாக நிற்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அதனால தான் இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து சிக்கன் வெந்துடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றினா அரிசி கழுவின தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி உப்பு காரம்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம்னா அதாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். சிக்கன் வந்துருச்சான்னு பார்ப்போம். செம்மையாக இருக்குது. பாருங்க, சிக்கன் நல்லா வந்துருச்சு. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா பொடியாட்டின கொத்தமல்லி, அப்புறமா பொடியாக நட்டின கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க இது டேஸ்டிங் கொடுத்துடலாம். இப்போ டேஸ்டிங் கொடுத்துக்கலாம். எங்கள் பேத்தி தான் டேஸ்டிங் பண்ணுறா. சூப்பராக இருக்குது. நீங்களும் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் 65 சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இது நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள்.